ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஓஎம் பிஎம் எல்லாருக்குமே அமௌண்ட் வந்திருக்கும். அண்ட் ஒரு சில நண்பர்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க இதுக்கு முன்னாடி பேமெண்ட் ஏற்கனவே பண்ணிகிட்ருப்பாங்க, பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு பேங்கில் இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி வித்ட்ரால் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ மார்ச் அந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்தில் வித்ட்ரால் பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கலாம். குறிப்பிட்ட நபர்களுக்கு பார்த்தோன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பெண்டிங்கில் இருக்கிறவங்க அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரால் இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கலாம். பட் நிறுவனத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வராதவங்களுக்கு விரைவில் அமௌண்ட் வந்துடும். ஓஎம்பிஎம் உறுப்பினர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. அமௌண்ட் வரலை, அவங்களுக்கு வந்துடுச்சு, எனக்கு வரவே இல்லை ஏன்னா நண்பாலாம் கேட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வராதவங்களுக்கு விரைவில் அப்டேட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்எம், சிஎம், டிஎம், ஜிஎம். ஸோ மற்ற உறுப்பினர்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீக்குள்ளே அப்டேட் வரும். ஸோ அவங்க ஆல்ரெடி போன ஒரு வீடியோவிலே பார்த்திங்கன்னா எம்டி சார் அப்டேட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷனை தான் பார்த்தீங்கன்னா ஓஎம்பிஎம் உறுப்பினர்கள்லாம் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் அமௌண்ட் வந்துடும். பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டும் அடுத்த 2-3 நாள்லேயே அமௌண்ட்டு சனிக்கிழமைக்குள்ளாரவே அமௌண்ட் வந்துடும். ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தார். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்முக்கு, ஜிஎம் இந்த மாதிரி எஸ்எம் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் பையில் ஸோ அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணலாம். இந்த வீக்குள்ளார எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்டேட் வரும். மக்கள் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் ஜூன் 30 கம்ப்ளீட்டாக எல்லா மெம்பருக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணணும். அதுதான் கம்பெனியோட ஒட்டுமொத்தோட கம்பெனியோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற. ஏன்னா ஃபுல்லாக மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வராமல் கடந்த 3 மாதமாக தேங்கி கிடைக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுவனத்தில் ஃபஸ்ட்டு ஓஎம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது பிஎம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜூன் 30 ஸோ டோட்டலாக எல்லா மெம்பருக்கும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. இப்போ இன்னும் விரைவில் அப்டேட் ஆகும். இன்னும் 2-3 நாளில் அப்டேட் ஆகும். பட் ஒரு பக்கம் ஏகப்பட்ட பிளான் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சிஎம் பிளானு அந்த ஓஎம், பிஎம் இந்த மாதிரி ஹெர்பலோட ஃபேஸ் பேக் பிஎம் அப்கிரேட் பண்ணுறதுலேருந்து கிட்டத்தட்ட 1,21,000 சிஎம் பிளானோட பர்ச்சேஸ் அமௌண்ட்டும் ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கான். பட் நிறுவனத்தில் எல்லாருமே ஸோ இன்றைக்கி ப்ராடக்ட் வைஸும் சரி எல்லாமே பக்காவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கப்புறம் ஃபினான்சியல் சரி இன்னும் விதிமுறைகள் கொண்டு ஏகப்பட்ட அப்டேஷன் இருக்குது. அண்ட் ஜூன் மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 12% 6% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி இது முன்னாடியே நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 30 பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே அப்டேட்டான அதே அப்டேட்டு தான். ஸோ அடுத்த மந்த்லேருந்து சிஎம் பிளானை நீங்கள் யாராச்சும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி பிளானை அப்கிரேட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மந்த்தே கம்ப்ளீட்டாக பிளானை அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட சீலிங்கும் பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு லெவலில் அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு இன்னும் 2 நாளில் அப்டேட் ஆகிடும். கம்மிங் சாட்டர்டேக்குள்ளார எம்டி வீடியோ வரத்துக்கும் எம்டி சார் வீடியோஸ் வரத்துக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. மக்கள் யாரும் உரிப்பண்ணை தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஸோ அமௌண்ட் எல்லாருக்குமே வந்துடும். ஸோ எல்லாருமே பேமெண்ட்டுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ பேமெண்ட் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. அடுத்தடுத்து நிறுவனத்தில் வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க நண்பா. ஸோ ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆகிட்டுருக்கு. சார் ரெஃபர் ஓஎம் மெம்பரும் அடுத்தடுத்து நிறைய ரெஃபர் எடுத்துகிட்ருக்காங்க. அண்ட் பிஎம் பார்த்திங்கன்னா ஸோ அப்கிரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வேறு லெவலில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. பட் நிறுவனத்தை பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு நிறுவனத்தை பற்றி தெரியல. ஸோ தெரியாதவங்க வதந்திங்க வேறு ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம மைத்ரியட்ஸை பற்றி இவ்வளோ அமௌண்ட் ஏற்றுட்ருக்கேன், நீங்கள் லாஸ்ட்டாக இப்போ வித்ட்ரால் பண்ணீங்க, ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எதுக்காக 3 மாதம் வித்ட்ரால் பண்ணல, ஸோ அவங்களுக்கு என்ன எதுன்னே தெரியல, அவங்கக்கிட்ட நம்ம மல்லாடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் யாருனா ரெஃபர் பண்ண போகிறீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா அவங்க கேட்குறாங்கன்னா விட்டுருங்க, கேட்கலையா விட்டு போயிடுவாங்க. ஸோ விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்ன எதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புரியாதவங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டு மல்லாட தேவையில்ல, மல்லு கட்டவும் தேவையில்லை. ஏன்னா அவங்களே
அப்புறம் ஃபீல் பண்ணி ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ ஓகே நண்பா, அடுத்தடுத்து நிறையவே அப்டேட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மை த்ரெட்ஸ் நிறுவனத்தில் வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேமெண்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா பக்கவாகிடும். ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபை ஆகும். ஸோ ஓகே நண்பா, டாடா, நண்பா.